இப்போ ஒரு சின்னதாக ஒரு ரீகப் பார்த்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சு சின்ன டம்ளரில் 5 டம்ளர் தண்ணி ஊற்றி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம நூடுல்ஸை நல்லா உடச்சி போட்டுக்கிறோம். இப்போ மூடி வச்சு 5 நிமிஷம் கூட நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பில் இருப்பு சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டு உப்பு போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் தக்காளி நல்லா மையம் வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டத்தை சேர்த்துக்கிறோம். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் சோயா சாஸும் சில்லி சாஸும் சேர்த்துக்கிறோம். ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க நூடுல்ஸை கிண்டி எடுத்துக்கலாம். கிண்டிட்டு தம் கட்டிடலாம். 2 நிமிஷம் இருந்தால் போதும். அவ்வளோதான், டேஸ்டான சுவையான நூடுல்ஸ் ரெடி.